புனித ஜான் மரிய வியானி அவரிடத்திலே நான் வியந்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அவருக்கென்று ஒரு அடைமொழி இவ்வாறு இருக்கிறது, த கியூர் ஆஃப் ஆர்ஸ். அதாவது ஆர்ஸ் நகரத்தை குணப்படுத்தியவர், குணமாக்கியவர் என்ற ஒரு பெயர் அவருக்கு இருக்கிறது. இந்த ஒரு காரியம் என்னுடைய பணி வாழ்விலே, குறிப்பாக நான் அருட்பணியாளராக பங்கு தலங்களிலே பணியாற்றிய பொழுது இந்த ஒரு காரியம் அவரிடமிருந்து எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதை செயல்படுத்தி இருந்தேன். ஆர்ஸ் நகர மக்கள் தங்களுடைய வாழ்வுக்கான வழிமுறைகளை தீயனவைகளாக அவர்களே வகுத்திருந்தார்கள். அதனால் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று சொல்லி பாவத்திலே மூழ்கி இருந்தார்கள். அதற்காக புனித ஜான் மரிய வியானி எடுத்துக்கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் சக்தி எதுவென்று சொன்னால் பாவ சங்கீர்த்தனம். பொதுவாக குருக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இயேசுவினுடைய அந்த ஸ்தானத்திலே இருந்து மக்களுடைய குற்றங்களை, பாவங்களை மன்னிப்பதற்கான ஒரு பெரிய அருட்கொடையை தங்களுடைய குருத்துவ திருநிலை பாட்டின் வழியாக பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக நான் ஒரு குருவாக பங்கு தலங்களிலே இருந்த பொழுது ஒவ்வொரு அருட்சாதனங்களை கொடுப்பதற்கு முன்பாக, திருமணம் என்ற அருட்சாதனமாக இருக்கலாம், ஞானஸ்தானம், திருமுழுக்கு என்ற அருட்சாதனமாக இருக்கலாம், உறுதி பூசுதல், நற்கருணை, இந்த திருவருட்சாதனங்களை எல்லாம் கொடுப்பதற்கு முன்பாக மக்களை முறையாக தயாரிப்பதற்கு கண்டிப்பாக ஒப்புரவு அருட்சாதனத்தை பற்றி மக்கள் உணர வேண்டும். தங்களுடைய வாழ்வை மாற்றிக்கொள்வதற்கு ஒப்புரவு அருட்சாதனம் தான் மிகச்சிறந்த வழி, ஒரு ஊன்றுகோல் என்பதை ஜான் மரிய வியானியிடமிருந்து நாம் கற்றுக்கொண்டேன். பெரிய பெரிய ஜெப வழிபாடுகள் நடத்துவதை விட, மிகச்சிறந்த மறையுரைகளை நிகழ்த்துவதை விட, பல்வேறு ஆன்மீக பணிகளை செய்வதை விட, பாவசங்கீர்த்தன அந்த தொட்டியிலே அமர்ந்து மக்களுக்கு அந்த ஒப்புரவு அருட்சாதனத்தை கொடுக்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக, குருவாக நான் திருநிலைப்படுத்தப்பட்டதை ஒரு பெரிய பாக்கியமாக கருதுகின்றேன். குறிப்பாக இந்த யூபிலி ஆண்டிலும் கூட நிறைய இடங்களிலே இந்த யூபிலியினுடைய செய்தியை கொடுக்க செல்கின்ற பொழுது மக்கள் பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும் என்ற கருத்தை முன்வைப்பதற்கு எனக்கு அடித்தளமாக இருப்பது, குறிப்பாக என்னுடைய இந்த குருத்துவ பணிக்கு அடித்தளமாக இருப்பது புனித ஜான் மரிய வியானி தான். எனவே அவர் எப்படி த கியூர் ஆஃப் ஆர்ஸ், அந்த ஆர்ஸ் நகரத்தை குணப்படுத்தினாரோ, மக்களுடைய பாவங்களை எல்லாம் ஒப்புரவு என்னும் அருட்சாதனத்தினால் குணப்படுத்தினாரோ, அதே போன்று குருவாகி நான் செல்கின்ற இடங்களில் எல்லாம், குறிப்பாக எப்பேற்பட்ட ஒரு பங்காக இருந்தாலும் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த அருட்சாதனத்தை தாராளமாக கொடுக்க வேண்டும். எனக்கு எவ்வளவோ பணிச்சுமைகள் இருந்தாலும் கூட யாரோ ஒருவர் ஒப்புரவு அருட்சாதனத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த ஆன்மா குணம் பெற இந்த ஒப்புரவு அருட்சாதனம் தேவைப்படுகிறது என்பதை உணர்ந்து இந்நாள் வரையில் அதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக மறைமாவட்ட குருக்களும் இதை ஆர்வமோடு செய்கிறார்கள். எனவே தயக்கமின்றி நிறைய நேரங்களிலே தயக்கத்தோடு குருவை அணுகி செல்கிறார்கள். ஆனால் ஜான் மரிய வியானி இடத்திலே எப்படி பெரிய பேராயர்களும் ஆயர்களும் சென்றார்கள் என்று சொன்னால், ஒரு குருவை அவர்கள் குருவாக அல்ல இயேசுவாக பார்த்தார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு மனநிலை ஜான் மரிய வியானியை பார்க்கின்ற பொழுதெல்லாம் எனக்கு வரும். எனவே இந்த குருக்களுக்காக ஜெபிக்கின்ற, குருக்களை நினைவு கூர்ந்து பார்க்கின்ற இந்த ஆகஸ்ட் மாதத்திலே எல்லா குருக்களையும், குறிப்பாக மறைமாவட்ட குருக்கள் அத்துணை பேரையும் வாழ்த்துகின்றேன். மாதா தொலைக்காட்சியின் வழியாக இணைந்து இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். புனித ஜான் மரிய வியானியே அனைத்து குருக்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளும்.